ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து vlogல டே 8. இன்றைக்கி நம்ம வந்து என்னுடைய கீபோர்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த கீபோர்டு வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இது வந்து யமஹாவுடைய PSR E243 அப்படிங்கிற இந்த கீபோர்டு. இதை நான் முதல்ல வந்து ஒரு கேஷுவல் கீபோர்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த கீபோர்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கேன். எப்போமாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாங்ஸு, வாய்ஸு, அப்புறம் இந்த ஸ்டைல் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே நம்பர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். சாங்ஸ், வாய்ஸு, ஸ்டைல் இதெல்லாம் வந்து செட் பண்ணுறதுக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெமோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரோனோம், இதெல்லாம் வந்து ஒரு மியூசிக் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்டார்ட், ஸ்டாப்பு, பீட்ஸு. அப்புறம் இது வந்து வால்யூம் நாபு. இது வந்து பவர் பட்டனு. இப்போ வந்து ஆனில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அது பார்த்தா பிளாக் கலரில் தெரியும். கிராண்ட் பியானோவில் தான் வந்துருக்கு. கிராண்ட் பியானோக்கு டைரெக்டாக வர்றதுக்கு நம்ம இந்த பட்டனை மட்டும் அழுத்தினா போதும். அதுக்கு டைரெக்டாக கிராண்ட் பியானோக்கு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக 5 ஆக்டேவ் இருக்குது. ஆக்டேவ்னால் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்கள்ல. ஸோ இதில் வந்து இதுவும் ஒரு ஆக்டேவ் வரும், இதுவும் ஒரு ஆக்டேவ் வரும். ஸோ மொத்தமாக இதில் வந்து 5 ஆக்டேவ் வந்து வரும். எனக்கு தெரிஞ்சது ஹாப்பி பர்த்டே, அப்புறம் வந்து உன்புகளை பாடுவது அப்படின்னு ஒரு கிறிஸ்டின் சாங்ஸ், இது ரெண்டும் தான் வந்து எனக்கு தெரியும். அது வந்து போட்டு காட்டுறேன் வேணா. ஐயோ, திரும்ப போடுறேங்க. ஸோ இந்த பாட்டு தான் நான் அந்த மூவ்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய இது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா CDFG ABC அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன். இது வந்து ஸ்மால் நோட், இதோட ஹையர் நோட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து எழுதி வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால எனக்கு வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கேன். அதே மாதிரி தான் அங்கே ஒரு கிட்டார் அங்கே ஒதுக்கி எனக்கு. ஸோ இது மாதிரி தான் மியூசிக்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் கற்றுக்கிறது கொஞ்சம் வந்து நான் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னிலேருந்து கீபோர்டே வந்து ஸ்டார்ட் பண்ணலான்றீங்க. ஸோ டே 8 vlogல நம்ம வந்து இந்த கீபோர்டை பற்றி பார்த்தோம். அடுத்தது கிட்டார் தான். நாளைக்கு நான் வந்து கிட்டாரை பற்றியும் போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த vlogல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.